ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம பார்த்தீங்கன்னா டே 6ஓட கூட்டு வட்டி சம்மு பார்க்கல. இன்றைக்கி அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின் எல்லா மாடலும் கலந்த மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் கொஷின், அசல் ரூபாய் 4000 வட்டி வீதம் 5% மற்றும் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்க. அசல் ரூபாய் 4000 வட்டி வீதம் 5% மற்றும் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்க. ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலா கிடையாது. மொத்தம் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதிலேருந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு மொத்த அமௌண்ட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. இதுதான் கூட்டு வட்டியில் மொத்த தொகை கண்டுபிடிக்கான ஃபார்முலா. இதிலேருந்து மொத்த தொகை கண்டுபிடிச்சி மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மொத்த தொகை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு அசல் பார்த்திங்கன்னா 4000 ரூபாய், அசல் 4000 இன்ட்டு இது பார்த்திங்கன்னா 2 வருஷம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அதாவது வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடப்படுகிறது. அப்போது 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க கூட்டு வட்டி. இது பார்த்திங்கன்னா இந்த 100 இங்கே மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 100 பண்ணணும். இது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வருஷம் கொடுத்தா 2 வாட்டி போடுங்க, 3 வருஷம் கொடுத்தா 3 வாட்டி போடுங்க. ஃபஸ்ட்டு போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 100 × 1 100 ப்ளஸ் ஆர் 5%, 100 + 5 105/100 வரும். 2 வருஷம் கண்டுபிடிக்க சொன்னதுனால 2 வாட்டி போட்டுக்கிறோம். 105/100. இதை சால்வ் பண்ணி போடுங்க. இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 21 முறை வரும். இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 20 முறை வரும். இதுவும் சேம் அதே தான், 21 முறை 20 முறை வரும். இப்போ இந்த 20 4000 அடிங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். மீதி 2ஆல் அடிங்க. 2ஆல் அடிச்சிங்கன்னா 20 2 40, மீதி 2ஆல் அடிங்க. 5 2 20. 21 ஸ்கொயர் எவ்வளோ? 21 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 441 இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் அமௌண்ட்டு மொத்தமாக 4410 ரூபா வரும். அமௌண்ட்டு 4410 ரூபா வரும். இதிலேருந்து அசலை கழிச்சு போடுங்க. அசல் 4000 கழிச்சு போட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி 410 ரூபா கிடைக்குது. இந்த கேள்விக்கான கூட்டு வட்டி 410 ரூபா. இந்த கேள்விக்கான கூட்டு வட்டி 410. ரெண்டாவது கொஷின், இந்த சம்மு பார்த்தீங்கன்னா 2 வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, 2 வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி வீதம் 7%. ரெண்டாவது வட்டி ஆண்டுக்கான வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 8%. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கங்க. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. நமக்கு அமௌண்ட்டு தெரியாது, அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு அசல் பார்த்திங்கன்னா 30000, அசல் 30000 இன்ட்டு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 7. இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 107/100 வரும். ரெண்டாவது வருஷத்துக்கு 8% கொடுத்துருக்காங்க, 108/100 போட்டுங்க. அவ்வளோதான். இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க, இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. இங்கே மேலே 107 இருக்குது. மீதி இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அமௌண்ட்டு மொத்தமாக 34668 ரூபா வரும். இதிலேருந்து அசலை கழிச்சு போடுங்க. நமக்கு தேவையான கூட்டு வட்டி கிடைச்சிடும். 30,000 கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டி ஈக்குவல் டு 4668 ரூபா
இந்த சம்முக்கான கூட்டு வட்டி 4668 ரூபா. மூணாவது கொஷின் அசல் ரூபாய் 10,000. போன மாடல் போட்ட மாதிரி தான், போன மாடல் சம் தான். அசல் ரூபாய் 10,000 ஸ்ட்ரெயிட்டாக நான் அப்படியே ஃபார்முலா போடுறேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு அசல் வந்து 10,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி வீதம் 10, அப்போ 110/100 போடுங்க. இன்ட்டு ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி வீதம் 20, 120/100 போடுங்க. இதை அழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு 13,200 ரூபா கிடைக்கும். நமக்கு தேவையானது கூட்டு வட்டி தான். கூட்டு வட்டி வந்து 3,200 ரூபா. மொத்த தொகையிலேருந்து அசல் கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டி கிடச்சிடும். கூட்டு வட்டி தான் 3,200 ரூபா. நாலாவது கொஷின் பாருங்கள். 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் ரூபாய் 2,504 கிடைக்கும்? அதாவது மொத்த தொகை வந்து கொடுத்துட்டாங்க. ஆறு வந்து 4% சொல்லிட்டாங்க. மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. ஆறு வந்து 4% சொல்லிட்டாங்க. 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஆண்டுகள் வந்து 2 வருஷம். இப்போ இருக்கிற டேட்டா வச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதே ஃபார்முலா தான். மொத்த தொகை வந்து 2,704 ரூபா கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு நமக்கு அசல் தெரியாது, அசல் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 4%, அப்போது 104/100. 2 வருஷம் சொன்னதுனால 2 வாட்டி போட்டுக்கிறோம். 2 வருஷம் சொன்னதுனால 2 முறை போட்டுக்கிறோம். இதை அடித்து போட்டிங்கன்னா இது சால்வ் பண்ணி போடுங்க. 2ஆல் அடிங்க. இங்கே 52 முறை வரும், இங்கே 50 முறை வரும். மறுபடியும் இங்கே 52 முறை, இங்கே 50 முறை வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 26, இங்கேயும் 26, இங்கே 2ஆல் அடித்தா 25, இங்கேயும் 25. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 26ஆம் வாய்ப்பாடில் அடிக்க முடியும். 2,704 26ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா ஒரு 26 மிச்சம் 10 1 இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஜீரோ சேர்த்திங்கன்னா 10 வந்து 26ஆல் டிவைட் ஆகாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற நம்பர் சேர்க்கும்போது இங்கே வந்து ஜீரோ சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 104ல் எத்தனை 26 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 முறை வரும். 104 முறை போட்டிங்கன்னா 2,704 அடிப்படுது. மறுபடியும் இந்த 26ஆல் அடிங்க. 26ஆல் அடிக்கும் போது 4 முறை வருது. இப்போ வந்து 25 × 25 625 வரும். 625 × 4 இந்த பக்கம் 5 அனுப்பிச்சிருங்க. 25 × 25 இந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. இங்கே வந்து 4 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,500 ரூபா கிடைக்கும். அசல் வந்து 2,500 ரூபா கிடைக்கும். இந்த கேள்விக்கான அசல் 2,500 ரூபா. 5வது கொஷின் 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் ரூபாய் 4 எனில் அவற்றின் அசல் என்ன? அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 3 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே வந்து நமக்கு 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஃபார்முலா வந்து டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா P × R/100 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. 2 வருஷத்துக்கான ஃபார்முலா இது. சப்போஸ் 3 வருஷம் கேட்டாங்கன்னா இது கூட 3 + R/100 இதை சேர்த்து போடுங்க. அதாவது 3 வருஷம் கேட்டாங்கன்னா இதை சேர்த்து போட்டுக்கணும். நமக்கு வந்து 2 வருஷம் தான் கேட்டிருக்காங்க. இது போட தேவையில்ல. இது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. டிஃப்ரெண்ட் வந்து 4 கொடுத்துட்டாங்க. 4 டிஃப்ரெண்ட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அசல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். P × R வந்து நமக்கு தெரியும். 2% கொடுத்துருக்காங்க. R ஸ்கொயர்னால 2 வாட்டி போடுங்க. 2 × 2 டிவைட் பை 100 × 100. இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 2ஆல் அடித்து போடுங்க. 50 முறை வரும். மறுபடியும் 2ஆல் அடிங்க. 50 முறை வரும். 50 × 50 2,500 வரும். இந்த 2,500 இந்த பக்கம் அனுப்பும் போதும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணும்போது விடை வந்து அசல் 10,000 ரூபாய் கிடைக்கும். இந்த கேள்விக்கான அசல் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய். அடுத்ததுனா ரூபாய் 5,000க்கு 2 ஆண்டுகளில் 12% வட்டி விதத்தில்
தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாடல் தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிங்க. டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. போன சம்மில் வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டு அசல் கேட்டாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். P × R/100 தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. டி தான் கண்டுபிடிக்கணும். அசல் வந்து 5000 ரூபா இன்ட்டு ஆர் வேல்யூ வந்து 12% கொடுத்துருக்காங்க. 12 × 12 போடுங்க, 2 வாட்டி பண்ணணும். இவ்வளோ பை 100 × 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். மறுபடியும் இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா 2 5 10, 1 5 5. இப்போ மறுபடியும் அடிச்சு போடுங்க. இது 2ஆல் அடிச்சுன்னா 1 2 2, 6 2 12. டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு 6 × 12 வந்து எவ்வளோ வரும்? 72 ரூபா தான் இதுக்கான டிஃப்ரெண்ட். இந்த கொஷினுக்கான டிஃப்ரெண்ட் 72 ரூபா. அடுத்ததுனா பாருங்கள். 5% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன? அதாவது 3 வருஷத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அதாவது 3 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. இதுக்கான நான் ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு P × R/100. இது வந்து 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. இது 3 வருஷம் கேட்டாங்கன்னா இது கூட வந்து 3 + R/100 இதை சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 3 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். இது ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வேல்யூலாம் ஃபார்முலாவில் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அசல் வந்து 8000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு R². ஆர் வந்து பார்த்திங்கன்னா 5%. 5 × 5 ஸ்கொயர்ன்றதுனால 2 வாட்டி போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 × 100. இந்த இடத்துல வந்து இன்ட்டு இது வந்து 100 × 3 300 வரும். ஆர் வந்து 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 305/100 வரும். இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் கிடச்சிரும். 3 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். இதெல்லாம் எந்தெந்த ஜீரோ அடிக்க முடியும் பாருங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இதை அடிங்க, 2ஆல் அடிங்க. 5 2 10, 4 2 8. இங்கே இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும். இங்கே 5ஆல் அடிச்சிங்கன்னா 25 100. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 5 30, 1 5 5, 61 முறை வருது. இப்போ எது அடிக்க முடியும் பாருங்கள். இந்த 20யும் 5யும் அடிங்க. 4 முறை அடிக்கலாம். இந்த 4யும் இந்த 4யும் அடிச்சிருங்க. மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் மீதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61 ரூபா தான் டிஃப்ரெண்ட் மிச்சம் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு 61. அதாவது 3 வண்டிக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 61 ரூபா. 3 ஆண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 61 ரூபா. 8வது கொஷின். 8வது கொஷின். வருடத்திற்கு 10% வட்டி விதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 155 எனில் அசலை காண்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கொடுத்துறாங்க. அசல் கேட்டிருக்காங்க. அதே 3 வருஷம் தான். ஃபார்முலா எழுதிங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு P × R²/100 R × 100 the whole square இன்ட்டு 3 + R/100. இதான் 3 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட்டுக்கான ஃபார்முலா. இதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நமக்கு டிஃப்ரெண்ட் கொடுத்துறாங்க 155 ஈக்குவல் டு அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 10 × 10 R²னாலும் 10 2 வாட்டி போட்டுக்கிறோம். டிவைட் பை 100 × 100 இன்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 × 3 300. ஆர் வந்து 10%. அப்போ 310/100 வரும். இந்த 5ஆல் அடித்து போடுங்க. 25 100, 6 5 30, மிச்சம் 1, 2 5 10, 62 வருதுங்க. மறுபடியும் 2ஆல் அடிங்க. 12 20, 31 2, 62. இப்போ இது பாருங்கள். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். கீழே வந்து 3 10 இருக்குது. 1 10 2 10 3 10 இருக்குது. இங்கே மேலே 31 இருக்குது. 31 வாய்ப்பாடில் 155 அடிக்க முடியுமா பாருங்கள். 31 வாய்ப்பாடில் அடிக்கலாம். ஒரு 31 31, 5 31 155. மீதி இருக்கிற வேல்யூ பாருங்கள். 3 10 இருக்குது. 3 10 × 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
8வது கொஷினுக்கான விடை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கிடைக்கும். அதாவது அசல் வந்து 8வது கொஷினுக்கான அசல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 9வது கொஷின். இந்த கொஷின் நல்லா பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 12% வட்டி விதத்தில் 1.25 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி வந்து அசலுடன் சேர்க்கப்படுது. அதாவது அசல் 2000 சொல்லிட்டாங்க, 12% வட்டி விதம் சொல்லிட்டாங்க, 1.25 வருடம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடையாது. ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதில் இருந்து தான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து என்ன P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதான் நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. நம்ம கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. அதில் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமௌண்ட் வந்து கொடுக்கல, அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அசல் வந்து 2000 இன்ட்டு 100 × 1 100. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12. அப்போது 112/100. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வருஷம் போட்டோம், இன்னும் கால் வருடத்துக்கு போடணும். ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா 12%. நம்ம வந்து காலாண்டுக்கான வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 12 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா காலாண்டுக்கான வட்டி விதம் கழிச்சிடும். கட் பண்ணிங்கன்னா 3% கிடைக்கும். காலாண்டுக்கான வட்டி விதம் பார்த்திங்கன்னா 3%. இந்த 3% எப்படி போடலாம்னா 100 × 1 இன்ட்டு இங்கே வந்து ஆறு வந்து 3. அப்போ 103/100 வரும். 103/100 வரும். இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு தேவையான வட்டி கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி போடுங்க. இது அடிங்க, 2ஆல் அடிங்க. 52 100, 56 2 112. மறுபடியும் அடிங்க. 25 2 50, 25 × 2 50, 28 × 2 56. மறுபடியும் இந்த 0 0 அடிச்சிடுங்க, 0 0 அடிச்சிடுங்க. இந்த 0 0 இதுக்கு அடிச்சிருங்க. இந்த 0க்கு 0, இந்த 0க்கு 0 அடிச்சிடுங்க. இது வந்து அடிங்க. 5 5 25, 4 5 20. மீதி எதையும் அடிக்க முடியாது. மீதி இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா மேலே 4 × 28 × 103 இருக்குது. × 103 இருக்குது. டிவைட் பை 5 இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து மொத்தமாக 2307 ரூபாய் 20 கிடைக்கும். நமக்கு தேவையான கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இதிலேருந்து அசலை கழிச்சு போட்டிங்கன்னா கூட்டு வட்டி கிடைச்சிடும். அசல் வந்து 2000 இதில் கழிச்சிங்கன்னா 307.20. இதுக்கு தேவையான கூட்டு வட்டி நமக்கு தான் 307 ரூபாய் 20 தான் நமக்கு தேவையான கூட்டு வட்டி. சரி, வாங்க அடுத்த கொஷின் போகலாம். லாஸ்ட் கொஷின். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 4000க்கு ஆண்டுக்கு 20% வட்டி எனில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி அசலுடன் சேர்க்கப்படுது. 20% கொடுத்துறாங்க வட்டி விதம். 9 மாதம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு ஆண்டுக்கான வட்டி விதம் தான் 20%. இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஆண்டுக்கு தான் 20% கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்டுறது 9 மாதம் தான். அதாவது ஆண்டுக்கு 20%னா ஒரு காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5% வரும். இதிலேருந்து 12 மாதத்தில் 9 போச்சுன்னா 3 மாதத்துக்கான இது கழிச்சிருங்க. 5% கழிச்சிங்கன்னா 15% தான் கிடைக்கும். ஆறு வந்து 15%. இப்போ 15% வச்சு சம்ம சால்வ் பண்ணி கொடுங்க. ஃபார்முலா எழுதிங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அசல் வந்து பார்த்திங்கன்னா 4000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100 × 1 100. ஆறு வந்து பார்த்திங்கன்னா 15% கண்டுபிடிச்சோம். 9 மாதத்துக்கான ஆறு வந்து பார்த்திங்கன்னா 15%. 100 + 5 115/100. அவ்வளோதான். இதை அடித்து போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 40 × 115. அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4600 ரூபா கிடைக்கும். இதிலேருந்து நம்ம அசல் கழிச்சிங்கன்னா நமக்கான கூட்டு வட்டி கிடைச்சிடும். கழிச்சு போட்டிங்கன்னா கூட்டு வட்டி ஈக்குவல் டு 600 ரூபாய். இந்த கேள்விக்கான கூட்டு வட்டி பார்த்திங்கன்னா 600 ரூபா கிடைச்சிருக்கு.
அவ்வளோதான். கூட்டு வட்டியிலேருந்து முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.